So third question, simplify. So இதுவுமே வந்து சுருக்கி எழுத சொல்றாங்க. Given 2a square plus 5a plus 3, so divided by 2a square plus 7a plus இந்த sum வந்து important 5 mark. third சம்லையாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குங்க, டிவைட் இருக்கா. அப்போ அந்த டிவைட் சிம்பிளை மல்டிபிகேஷனாக மாற்றும் போது இது ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழாக மாறும். ஓகேவா? ஸோ டிவைட் சிம்பிளை மல்டிபிகேஷனாக மாற்றும் போது ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ என்ன வருங்க, -5a ஸ்கொயர் -35a -50. ஸோ டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி எதுலையாவது காமனான நம்பரோ இல்லை வேரியபிள் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து காமனாக -5 வெளியே எடுக்கலாம். இந்த இதுலேருந்து -5 காமனாக வெளியே எடுத்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குங்க, ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 5a ப்ளஸ் 3 டிவைட் பை 2a ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 6 இன்ட்டு. ஸோ இதுலேருந்து காமனாக நான் -5 வெளியே எடுத்துடுறேன். -5 வெளியே எடுத்துட்டா இங்கே வருங்க a ஸ்கொயர் 5 7s 7a 5 10s 50. ஸோ டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் 5. ஸோ டவுட்டாக இருந்தால் வந்து ரிவைஸில் மல்டி பண்ணி பாருங்கள். -5 இன்ட்டு a ஸ்கொயர் -5a ஸ்கொயர், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 5 7s 35a, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 5 10s 15 வருதா. நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 6 வரணும், மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 6. ஸோ ஆட் பண்ணால் ப்ளஸ் 5 வரும், ஏன்னா ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் இல்லையா. அப்புறம் 1 5 0 வருமா, சாரி 2 3s 2 3s கரெக்டாக. ஸோ மல்டிஐ பண்ணால் ப்ளஸ் 6, ஆட் பண்ணால் ப்ளஸ் 5. இப்போ 2 3s இப்போ 2 ப்ளஸ் 3 5, 2 3s 6ன்னு வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் கோஎஃபிஷியன்டால் டிவைட் பண்ணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 2, அப்போ இங்கே 2/2ன்னு வரும், இங்கே 3/2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா a + 1. நெக்ஸ்ட்டு இங்கே 3/2ன்னு வந்தால் டினாமினேட்டர் நம்பர் வந்தால் அது வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இங்கே வேரியபிள்னு பார்க்கும்போது a இருக்குது, அதனால் 2a + 3. சப்போஸ் இங்கே எக்ஸ் இருந்தால் 2x + 3. சப்போஸ் இங்கே t இருந்தால் 2t + 3. ஓகேவா? டினாமினேட்டர் நம்பர் வந்தால் வேரியபிளுக்கு முன்னாடி போகணும். இங்கே மிடில் என்ன வேரியபிள் இருக்குது, a இருக்குது, அதனால் 2a + 3ன்னு வரும். இங்கே 2a + 3. ஸோ டிவைட் பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரணும், 12. 2 6 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும், ஏன்னா மிடில் 7 தானே இருக்குது. 4 3s இப்போ 4 + 3 7. இப்போ 4 × 3 மல்டிப்ளை பண்ணால் 12. இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 2 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், இங்கே 4/2 வரும், இங்கே 3/2 வரும். இதை கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ இங்கே என்ன வேரியபிள், a. அப்படின்னா வருங்க a + 2 இன்ட்டு இப்போ 3/2ன்னு வருதா. டினாமினேட்டர் நம்பர் வந்து என்ன போட சொல்லிருக்கு, வேரியபிளுக்கு முன்னாடி போட சொல்லிருக்கு. அப்போ வேரியபிள்னு பார்க்கும்போது a, அப்போ 2a + 3ன்னு வரும். இப்போ 2a + 3 இன்ட்டு இந்த -5 அப்படியே எழுதிங்க. இங்கே மல்டிப்ளை பண்ணால் +10 வரும். இந்த கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 10s 10. ஸோ மல்டிப்ளை பண்ணால் +10 வரணும், ஆட் பண்ண என்ன வரணும்னா 7 வரணும். அப்புறம் வருங்க 5 2s இப்போ 5 + 2 10, 5 + 2 7, 5 2s 10 வரும். இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக அப்படியே எழுதலாம். அப்படின்னா வருங்க a + 5 × a + 2. ஸோ டிவைட் பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் +5, ஆட் பண்ணால் +6. அப்போ 1 5s அப்போ 1 + 5 6, 1 5s 5ன்னு வரும். அப்போ என்ன வரணுங்க, a + 1 × a + 5ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த a + 1ம் இந்த a + 1ம் கேன்சல் ஆகும். ஸோ a + 5 a + 5ம் கேன்சல் ஆகிடும். இந்த 2a + 3 இந்த 2a + 3யும் கேன்சல் ஆகிடும். a + 2வும் a + 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ஆன்சர் பார்க்கும்போது -5. ஆன்சர் இருக்குது -5.
Next, second subdivision. Given, so b square plus 3b minus 28 divided by b square plus 4b plus 4. So இங்க என்ன இருக்குங்க, divide symbol இருக்கு. ஓகேவா, என்ன symbol இருக்கு, divide symbol இருக்கு. இதை மல்டிபிகேஷனை மாற்றினா இது என்னவா மாறும், ரெசிப்ரோக்கலா மாறும். அப்போ b square minus 5b minus 14. So divide by b square minus 49. புரியுதா, இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது, அது மல்டிபிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும், தலையாக மாறும். ஓகேவா, நியூமினேட்டர் டினாமினேட்டராக மாறும், டினாமினேட்டர் நியூமினேட்டராக மாறும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குங்க, கோஎஃபிஷியன்ட் எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 into 28. ஸோ மல்டிப்ளை பண்ணால் minus 28 வரணும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வரும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 0. அப்போ 7 4s are. இப்போ 7 minus 4 3. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 4s are minus 28 வரும். ஓகேவா, இப்போ இந்த டேர்மை எப்படி இல்லைன்னா b minus 7 into b minus 4. ஸோ டிவைட் பை, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4 வரணும், ஆட் பண்ணாலும் ப்ளஸ் 4 வரணும். அப்போ 2 2s are. இப்போ 2 plus 2 4, 2 2s are 4. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருங்க, b plus 2 into b plus 2 into. அப்போ இங்கே என்ன, மல்டிப்ளை பண்ணால் minus 14, மல்டிப்ளை பண்ணால் minus 14, ஆட் பண்ணால் minus 5, ஆட் பண்ணால் minus 5. அப்புறம் இல்லைங்க minus 7 plus 2. அப்போ 7 minus 2னா minus 5. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 2s are 14. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன வரணும்னாங்க, ஸோ b minus 7 into b plus 2. ஸோ இந்த டேர்ம்னு பார்க்கும்போது b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர்லாம், ஏன்னா 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ 7 ஸ்கொயர் பண்ணால் 49. அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, இது டேரெக்டாக போகிறேன் நான். ஓகே, இது பார்க்கும்போது ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர்லாம், அப்போ 7 ஸ்கொயர் பண்ண வருங்க 49 வருமா. இப்போ என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ பி, பியோட வேல்யூ வந்து 7. அப்போ என்ன வருங்க, பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 7 வரும். புரியுதா, அப்போ இங்கே பி ப்ளஸ் 7 இன்ட்டு பி மைனஸ் 7. இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுங்க, இந்த b plus 7ம் இந்த b plus 7ம் கேன்சல் ஆகிடும், இந்த b minus 7ம் இந்த b minus 7ம் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த b plus 2ம் இந்த b plus 2ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது b minus 4 divided by b plus 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். ஸோ given x plus 2 divided by 4y. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, ஸோ மல்டிபிகேஷன் சிம்பிள் இருக்குது, அது டிவைட் சிம்பிள் இருக்குது, அதை மல்டிபிகேஷனை மாற்ற என்ன மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும், தலையே மாறும் இல்லையா. அப்போ 12y ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6. ஸோ இது காமன் எதுவுமே இல்லை, ஃபேக்டர்ஸ் உண்டு, அப்படியே எழுதிக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைட் பை 4y இன்ட்டு 12y ஸ்கொயர் டிவைட் பை, இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும். சரியா, இங்கே எதுவுமே எல்லாம் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6. இங்கே பார்க்கும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் minus 1. அப்போ என்ன வருங்க, 3 2s are. அப்போ என்ன வருங்க, மைனஸ் 3 ப்ளஸ் 2. அப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 2னா மைனஸ் 1. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are மைனஸ் 6 வருமா. அப்போ என்ன வருங்க, எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். இது 4 1s are, இது 4 3s are. இந்த ஒய்யும் இந்த ஸ்கொயரை கேன்சல் ஆச்சுன்னா வருங்க, வெறும் ஒய் தான் வரும். ஃபார்முலா தெரியும் இல்லையா, ஏ பவர் எம் பை ஏ பவர் எம். அப்போ ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்க்கும்போது ஒய் ஸ்கொயர் பை ஒய்ன்னு இருக்குது, ஒய் ஸ்கொயர் பை ஒய், பவர் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா வருங்க y பவர் 2 மைனஸ் 1. அப்போ ஆன்சர் பார்க்கும்போது y பவர் 1 வரும். அப்போ என்ன வரணுங்க, வெறும் y வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கும்போது ஸோ 3 இன்ட்டு y டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்.
Next, fourth subdivision. So given, so 12t square minus 22t plus 8 divided by 3t. So இங்க என்ன சிம்பிள் இருக்கு? டிவைட் சிம்பிள் இருக்கு. அப்ப டிவைட மல்டிப்ளிகேஷனை மாத்திரம் என்ன மாறும் சொல்லிருக்கேன்? ரெசிப்ரோக்கலா மாறும், தலைகீழ மாறும். ஓகேவா? அப்ப இங்க 2t square plus 4t, அந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரா மாறும். 3t square plus 2t minus 8. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி காமனாக என்ன எடுக்க முடியும் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேலே பார்க்கும்போது காமனாக 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 வெளியே எடுத்துட்டா என்ன வரீங்க? 6t ஸ்கொயர் மைனஸ் 11t ப்ளஸ் 4 வருமா? டவுட் வந்து செக் பண்ணி பாருங்கள். 2 6 ஆர் 12, 2 11 ஆர் 22, 2 4 ஆர் 8. ஸோ டிவைட் பை 3 இன்ட்டு t இன்ட்டு இந்த டேர்ம்லேருந்து காமனாக 2t வெளியே எடுத்துடலாம். இப்போ 2t வெளியே எடுத்துட்டா இங்கே t வரும். ஏன்னா 2 எடுத்தாச்சு, t ஸ்கொயர் t எடுத்தால் வெறும் t வரும். இங்கே பார்க்கும்போது என்னங்க? வெறும் 2 வரும். செக் பண்ணி பாருங்கள். 2t இன்ட்டு t 2t ஸ்கொயர், 2 2s ஆர் 4, 4 இன்ட்டு t 4t. ஸோ டிவைட் பை இது அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8. இப்போ இந்த டேர்மை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6 4s ஆர் 24. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 24, ஆட் பண்ணால் மைனஸ் 11. இப்போ மைனஸ் 3 மைனஸ் 8. இப்போ மைனஸ் 3யும் மைனஸ் 8 ஆட் பண்ணால் மைனஸ் 11. இங்கே மைனஸ் என்ன மைனஸ் ப்ளஸ். அப்போ 3 8s ஆர் 24 வரும். நீங்கள் ஆன்சர் பார்க்கும்போது 2 இன்ட்டு இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 6 இருக்கு இல்லையா, அதை மறந்துட போகிறீங்க. அப்போ இங்கே டிவைட் பை 6, இங்கேயும் டிவைட் பை 6. இதை கேன்சல் பண்ணால் 3 1s ஆர் 3 2s ஆர். இதை 2 டபுள் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். டினாமினேட்டர் நம்பர் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? வேரியபிளுக்கு முன்னாடி போட சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே வேரியபிள்னு பார்க்கும்போது t, அப்போ 2t minus 1, 2t minus 1. ஏன்னா நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டர் 2 இருக்குது. இங்கே பார்க்கும்போது மைனஸ் 4/3 இருக்குது. அப்போ 3t minus 4. ஸோ 3t minus 4. ஸோ டிவைட் பை 3t இன்ட்டு, ஸோ இங்கே பார்க்கும்போது 2t இன்ட்டு t plus 2 டிவைட் பை இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3 8s ஆர் மைனஸ் 24, 3 8s ஆர் மைனஸ் 24. ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 வரணும். ஆட் பண்ணால் ப்ளஸ் 2. இப்போ 6 4s ஆர், அப்போ 6 மைனஸ் 4. அப்போ 6 மைனஸ் 4னா 2, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் 6 4s ஆர் மைனஸ் 24. இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்போது 3 இருக்குது. அப்போ இங்கே 6/3 வரும், இங்கே 4/3 வரும். இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். 4/3 டிவைட் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் வரும் இங்கே t plus 2. ஸோ t plus 2 டினாமினேட்டர் நம்பர் வந்துச்சா, அப்போ 3t minus 4. ஸோ 3t minus 4. இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுங்க? இந்த t plus 2வும் இந்த t plus 2வும் கேன்சல் ஆகிடும். 3t minus 4, 3t minus 4. நெக்ஸ்ட்டு இந்த tயும் இந்த tயும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ வேறு எதாவது கேன்சல் ஆகாது. அப்புறம் ஒரு இங்கே 2 வரும், இங்கே ஒரு 2 வரும். அப்போ 2 2s ஆர் 4. ஸோ 2 2s ஆர் 4. இந்த 2யும் இந்த 2யும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 2s ஆர் 4 இன்ட்டு 2t minus 1 இன்ட்டு 2t minus 1. ஸோ டிவைட் பை என்ன வரணுங்க? இங்கே வெறும் 3 தான் இருக்குது.